ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் போன வீடியோ மாதிரி சர்க்யூட்ஸ் ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ போன வீடியோட லாஜிக் அதே லாஜிக் தான் இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு V = IR அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். வேற எதுவும் தேவைப்படாது. அது போக முக்கியமாக பொட்டன்ஷியல் கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியணும். அப்படின்னா தான் நம்ம கரண்ட் டைரக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ண மார்க் பண்ண முடியும். இதுதான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கா, சீரியஸா இருக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் அதை பத்தி தேவைகளே கிடையாது. அதை பத்தி நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா, நான் என்னுடைய அல்காரிதம் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அல்காரிதம் சொல்றத விட, நான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்தா நம்ம எப்படி நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா இருந்தா எப்படி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமோ, அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றேன். ஆனா நான் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு, சீரியஸா இருக்கு அப்படின்னு இல்லாம, ஜென்ரலா எப்படி நம்ம கால்குலேட் பண்றோமோ அதே ரூல் தான். ஸோ இந்த ரூல நீங்க ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கக்கூடிய அப்ளை பண்ணாலும் இதே அதோட எஃபெக்ட் கரெக்டான ஆன்சர் வந்துரும். ரைட். ஸோ இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா அப்ளை பண்றதுக்கு. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதே சமயத்துல. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ரைட், இந்த ப்ராப்ளத்துல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. A wire of resistance R is bent into form a square ABCD as shown in the figure. The effective resistance between E and C is so. அப்ப அதாவது ஈங்கிற பாயிண்ட் சிடிக்கு மிட் பாயிண்டா இருக்கு. அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஆக்சுவலா ஒரு 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 ஒயரை பெண்ட் பண்ணி இப்படி ஸ்கொயரா பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஈலையும் சிலையும் எவ்வளவு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மீனிங்னா இந்த ஆர் ரெஃபரன்ஸா வச்சு நம்ம பேசிக்கா இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்ல சொல்லணும். ரைட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்கும் சிக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது அதோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஈங்கிற சிக்கு பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு பேட்டரி செலக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணா பார்த்துக்கோங்க, ஈக்கும் சிக்கும் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா இதுவும் மெட்டல் தான் நம்மளுடைய கனெக்ஷன். அதாவது சர்க்யூட்ல வரக்கூடிய கனெக்ஷனும் மெட்டல் தான். ஆனா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதுல ஒரு சின்ன ஒயரா ஒரு சர்க்யூட்ல அந்த காப்பர் ஒயர் இருக்கிறதுலே லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹீட் ஜென்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ இது நம்மளுடைய பேட்டரி சோர்ஸ். நம்மளுடைய மொத்தத்திலே இதோடைய சோர்ஸ்ங்கிறது இதுதான். ஆக்சுவலா இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும் சோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல். ஸோ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இந்த ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதுனால இது ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், இது லோயஸ்ட் பொட்டன்ஷியல்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்க உள்ள இதோட எல்லா எதுலயுமே பார்த்தீங்கன்னா இதோட பொட்டன்ஷியல் எப்படின்னா ஹையஸ்ட் பொட்டன்ஷியலுக்கும் லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கும் இடையில தான் இருக்கும். எந்த பாயிண்ட் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்தாலும் மேபி சேமா இருக்கலாம். பட் அதே சமயத்துல அதோட அதிகம் கம்மியாகக்கூடாது. அதாவது லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இதை விட கம்மியா இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஹையஸ்ட் பொட்டன்ஷியலும் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இதான் நம்ம டெரைவ் பண்ணுது. இந்த சிஸ்டத்தை ஃபுல்லா இயக்கிறதே இந்த நம்மளுடைய பேட்டரி தான் அப்படிங்கும்போது. ரைட். இப்போ இதுக்கு டயக்ராம் கரெக்டா வரும். இப்போ ஹையர் பொட்டன்ஷியல் இங்க இருக்குது, ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இப்போ இந்த பாயிண்ட், இப்போ இதுல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது எந்த ஒரு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது பேசிக்கா. அப்படிங்கும்போது ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லாஸ் ஆகாதனால இந்த சேம் பொட்டன்ஷியல் இங்கேயும் மெயின்டைன் ஆகும். அப்படின்னா இங்க உள்ள எலக்ட்ரான்ஸோடைய எனர்ஜி லெவல் சேமா இருக்கும். ரைட். ஸோ எலக்ட்ரான்ஸும் சொல்லலாம், பாசிட்டிவ் சார்ஜ்னாலும் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஸோ எனர்ஜி லெவல் சேமா இருக்கும். அதனால ஹையர் பொட்டன்ஷியல் இங்க வந்துச்சு. இந்த பாயிண்ட் பேசிக் ஹையர் பொட்டன்ஷியல். இவன் பார்த்தீங்கன்னா இங்க அதே போல லோயர் பொட்டன்ஷியல் பாருங்க. இதுவும் அதே மாதிரியே இந்த ஒயர் இருக்கு. இடம் எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்ல, எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இல்லை அப்படிங்கும்போது இது லோயர் பொட்டன்ஷியல் ஆயிருது. சப்போஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா இது ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும். அதாவது இந்த ஹை வராது ஆக்சுவலா. V1 நம்ம மென்ஷன் பண்ணலாம் பேசிக்கா. V1 மென்ஷன் பண்ணா என்ன அர்த்தம்? இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல், கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ பார்த்து இப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அப்போ இது ஆப்வியஸா இதை விட லோயர் பொட்டன்ஷியலோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால பட் ஹையர் பொட்டன்ஷியலோட இது கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம் ஆக்சுவலா. ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, ரைட், அதுக்கு முன்னாடி இந்த இந்த க- இந்த க- இந்த இந்த ஏரோ கரண்ட் பார்ப்போம். ஸோ இந்த டைரக்ஷனா டைரக்ஷன் I1 கரண்ட் போதும்னு எடுத்துக்கிறேன். இதுல I2ங்கிற பிரான்ச்சா இருக்குல்ல. ஸோ I1 I2. ரைட். ஸோ மொத்த டோட்டல் கரண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா I is equal to I1 plus I2. இது நம்மளுக்கு தெரியும். நீங்க பாருங்க இங்க வந்தாலும் கரெக்டா இருக்குங்க. இந்த I2 அப்படியே இங்க டிராவல் ஆகி இங்க வரும்போது இங்கே பார்த்தோன்னா I1 I2 அப்படியே ஜாயின் பண்ணாச்சுன்னா I இங்க வந்துடும் ஆக்சுவலா பேசிக்கா. ஸோ இது பேசிக்கா கிர்ச்சாஃப் கரண்ட் லா, அதாவது இந்த ஜாயின் ஜங்ஷன் நம்ம அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு பாயிண்ட் இன்னொருலையும். அதாவது பேசிக்கா ரொம்ப ஈஸி. அதாவது வரக்கூடிய கரண்ட் வெளியே போகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ எந்த ஒரு ஜங்ஷன் எடுத்தாலும் இது கரெக்டா இருக்கும் ஆக்சுவலா. கன்சர்வேஷன். ரைட். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை செட் பண்ணுவோம் ஆக்சுவலா. பாருங்க, ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் லோ பொட்டன்ஷியல் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. I2R மொத்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதுல இருந்து இந்த இவ்வளவு தூரத்துக்கு வரக்கூடிய மொத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க. பாருங்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, ஈங்கிற பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி
அப்படியே டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் கரண்ட் அது ஐ டு இங்கெல்லாம் வந்து பாருங்க இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு தூரம் வருது ஆக்சுவலா. ஸோ விஎல் லோயர் பொட்டன்ஷியல் பேசிக்கா. ஸோ இந்த சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான். இந்த பாயிண்ட் வராது ஆக்சுவலா. இந்த 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 லென்த் வராது. ஈக்கும் சிக்கும் உள்ள லென்த் வராது. ஸோ இதுதான் பேசிக்கான லென்த் ஆக்சுவலா. ஸோ இதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆர் பேசிக்கா அது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க உங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் ஆக்சுவலா. ஆர் அப்போ இந்த இந்த ப்ராப்ளத்துல இன்னொரு இது நான் போட மறந்துட்டேன். ஆர் ஈக்குவல் பார்த்தோன்னா ஆர் ஈக்குவல் ரோ எல் பை ஏ. ரைட், இந்த ஃபார்முலாவை நீங்க படிக்கணும். ரைட், இந்த ஃபார்முலா நீங்க படிக்கணும் ஆக்சுவலா. ஆர் ஈக்குவல் ரோ எல் பை ஏ அப்படிங்கிற ஃபார்முலா ஆக்சுவலா. இது வந்து நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி டைம்ஸ் லென்த். லென்த் அதிகமா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ரெசிஸ்டிவிட்டியோடைய ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் பேசிக்கா. அப்ப பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஏரியாங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இந்த எல்லும் ஏயும் வந்து டைமென்ஷனை குறிக்கும். அதாவது லென்த் எப்படி எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் ஆப்வியஸா. அதே மாதிரி ஏரியா வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து சின்னதாக சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கிராஸ் செக்ஷன் பெருசா இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ பேசிக்கா இதான் ஐடியா. ரைட், இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு தேவைப்படும் ஆக்சுவலா. ஏன்னா நமக்கு லென்த் மட்டும் கொடுக்கறதுனால. ஓகே, பாருங்க. இப்போ இந்த இந்த ரோப்போடைய சாரி இந்த ரோப்னு வருது ஆக்சுவலா. இந்த இந்த ஸ்டிங் இந்த ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் ஈக்குவல் சாரி ஆர்ஸ் ஈக்குவல் ரோ எல் பை ஏ. ஸோ இங்க எல்லுங்கிறது வந்து இந்த ஸ்மால் ஏ பை டூ. ஸோ எல்லாத்தையும் நான் ஏன்னு வச்சுக்கிறேன் பேசிக்கா. இதோட லென்த் இதோடைய சைடை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோடைய மொத்த லென்த் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏ அப்படிங்கிறதுனால ஃபோர் ஏ மைனஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ பை டூ. ஏ பை டூ அப்படிங்கிற லென்த் மட்டும் வராது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் இது ஃபுல்லாக வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதுதான் வச்சு பேசிக்கா இங்க நம்ம என்னன்னா ஏரியா வந்து நம்ம கான்ஸ்டன்ட் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஏரியா மீன்ஸ் இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. வேல்யூஸ் ஓகே நமக்கு பார்த்துட்டோம். ரைட், இதை நான் சிம்பிளிஃபை ஃபர்தரா ரைட் இது ஒரு ஈக்குவேஷன் பேசிக்கா. ரைட், நான் வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்க ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் லோ பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஐ ஒன் இன்ட்டு இந்த ஆர் ஒன் பேசிக்கா. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆச்சுலாம். ஸோ இதுல உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ரோ எல் பை ஏ. ஸோ ரோ எல்லுங்கிறது என்னது ஏ பை டூ ஏரியா. ஸோ இது முடிஞ்சது. ரைட், ஸோ அப்போ பேசிக்கா இந்த ரெண்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் குறிக்குது ஆக்சுவலா. ஹைச் ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இது மூலம் இதை ஈக்குவல் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணாச்சுன்னா நம்மளுக்கு அதாவது இந்த ஐ ஒனுக்கும் ஐ டூக்கும் ரிலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் பேசிக்கா. பாருங்க ஐ ஒன் ஐ டூக்கும் உள்ள ரிலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ரைட், ஏன்னா இது நம்ம விட்டு விட்டு போயிடும். ஏன்னா இது எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஒரே மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். அதே மாதிரி ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் சேமா இருக்கும். அப்புறம் இதோட ஏங்கிறது வந்து பேசிக்கன்னா அந்த அந்த ஸ்கொயரோட சைடு ஓகேவா. ஸோ எல்லாம் பேசிக்கா சேம் ஆயிரும். அப்போ வந்து ஐ ஒன் ஈக்குவல் டு செவன் ஐ டூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஐ ஒன்னுடைய கரண்ட் பார்த்தீங்கன்னா செவன் டைம்ஸ் ஐ டூவோட அதிகமா இருக்கும். என்ன காரணம் இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஃப்ளோ வந்து இப்போ எந்த இடத்துல அதிகமா இருக்கும் பேசிக்கா. கரண்ட் எங்க ரொம்ப ஈஸியா போக ப்ரிஃபர் பண்ணோம். எந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அங்கதான் அதிகமா ரொம்ப ஃபாஸ்டா போகும். அப்படிங்கிறதுனால கரண்ட் வந்து இந்த பக்கம் தான் அதிகமா போகும். கிட்டத்தட்ட தண்ணி திறந்து விட்ட மாதிரி தான். எந்த பக்கம் தண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் அப்போ தண்ணி ஸ்லோவா இருக்கும். எந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல தண்ணி அதிகமா போகும். இதே கான்செப்ட் கரண்டும் தண்ணியும் நீங்க பாத்தீங்க கம்பேர் பண்ணும்போது ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆக்சுவலா. ரைட், இது பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இதுல இருந்து நம்மளுக்கு இது கரெக்டான ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நம்மளுக்கு தெரியும் ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ. ஸோ ரெண்டையும் நம்ம கூட்டுறது. ரைட், அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் பிளஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பேசிக் ஆகும்போது நம்மளுக்கு தேவையானது ஐ ஒன் தான் தேவைப்படும். அப்போ அதனால நான் ஐ ஒன் கண்டுபிடிக்கேன். ஸோ ஐ டூ ஈக்குவல் டு ஒன் பை செவன் ஐ ஒன் அப்படிங்கிறதுனால நான் ஐ டூட வெளியே சப்ஸ்டிட் பண்ணாச்சுன்னா இந்த ஆன்சர் வந்துடும். அடுத்தது ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா செவன் பை செவன் ஒன் பை செவன் ஸோ எயிட் இதெல்லாம் ஓகே. ஸோ ஐ அப்போ என்ன அர்த்தம் எனக்கு மொத்தத்தில் இதோட ரிலேஷன் ஐ ஒன்னுக்கும் ஐக்கும் உள்ள ரிலேஷன் வந்துருச்சு. டோட்டல் கரண்ட்டுக்கும் அந்த இந்த இந்த பர்டிகுலர் உள்ள ஐ ஒனுக்கு உள்ள ரிலேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கரெக்டாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த பாருங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸோ டோட்டல் ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வரைக்கும் நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கல. ஸோ ஆர்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ஓஎல் பை ஏ. அப்போ நான் ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பேசிக்கா ரோ இன்ட்டு ஃபோர் ஏ பை ஏ. ஸோ இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்றேன் ரோ ஏ பை ஏ மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா
நம்மளுக்கு ரோ ஏ பை ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பேசிக்கா. இதோட என்ன ப்ராப்பர்ட்டி தெரியாது. ஏயோட வேல்யூ டைமென்ஷன் உங்களுக்கு தெரியாது. ரோவோட டைமென்ஷன் தெரியாது. ஏயோட டைமென்ஷன் தெரியாது. பட் ஆர்ங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு குடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ரைட். ஆர் அந்த அந்த டேர்ம்ல நம்ம எழுதணும். அப்படிங்கும்போது, இப்ப பாருங்க. இப்போ இதுக்கு எக்ஸாக்ட்டா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எழுத போறோம். ஸோ இதுதான் கணக்குல கேட்டிருந்தாங்க பேசிக்கா. நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலா இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு. அதாவது இந்த சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஓ வோல்டேஜ் ஹையர் வோல்டேஜ் மைனஸ் லோயர் வோல்டேஜ். சாரி. ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் லோ பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் டிராப். அதுக்கு வந்து ஐ. ஐ வந்து டோட்டல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதுக்கு ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஆரோட ஈக்குவலானது நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரைட். இப்போ நீங்க பாருங்க ஆல்ரெடி விஹெச் மைனஸ் விஎல் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. எங்க இருக்கு விஹெச் மைனஸ் விஎல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அதாவது I1 R1 பேசிக்கா பார்த்தீங்கன்னா இது I1 R1 பேசிக்கா. ஸோ நான் இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட். இப்போ பார்த்தா I1 வேல்யூ பாருங்க. I1 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ I1 வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து I1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/8 I. 7/8 I. ஸோ இது I1 பேசிக்கா. R1 அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சுவலா ரோ எல் பை ஏ அப்படிங்கும்போது எல் உடைய லென்த் வந்து ஏ பை டூ அப்படிங்கிறதுனால இப்போ எல் பை ஏ போட்டு ஸோ இதில் வந்து ஐ கட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 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 மாதிரி ஃப்ராக்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும் ஆரோட வேல்யூ R/4 அப்படிங்கிறது ரோ ஏ பை ஏ அப்படிங்கும்போது ரோ ஏ பை ஏக்கு பதிலா இந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுவோம் பாருங்க இங்க ஸ்ட்ரெயிட்டா. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா 1/2 நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த 1/2 வெளியே எடுத்துட்டு ரோ ஏ பை ஏவை வந்து R/4ன்னு எழுதலாம். ஆக்சுவலா R/4ன்னு எழுதிட்டேன். ரைட். இன்னும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இந்த கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா என்ன வருது 7/64 ஆறுங்கிறது இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல நான் எதுவுமே பேரலா இருக்கு, சீரியஸா இருக்கு, இல்ல இந்த மாதிரி இருக்கு எதுவுமே கேட்கல. இந்த 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 நான் என்னுடைய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் நீங்களா தனியா நீங்க போட்டு பார்த்து இதோட என்ன பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா என்னுடைய மெயில்ல இதுக்கு மெயில் அனுப்புங்க. நான் ரிப்ளை பண்றேன். அதே சமயத்துல இன்னும் இது ஒரு சில கான்செப்ட் ரொம்ப கிளாரிட்டி இல்லைன்னா கூட எனக்கு பண்ணுங்க. நான் அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டு கொஞ்சம் தெளிவாக போடுறேன். ஏன்னா உங்களை மாதிரி பல ஸ்டூடெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகலாம். ஸோ இதுதான் உள்ள இந்த வீடியோ. ஸோ இதே போல நீங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான சர்க்யூட்ஸ் ப்ராப்ளத்தையும் இந்த ஹை ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். இதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலயும். சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பேசிக்கா. வர வர எல்லா ப்ராப்ளமும் ஒரு ஒரு 6 ப்ராப்ளம் போட்டா போதும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். அது போக நீங்க அந்த ப்ராப்ளத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஆன்ஸரும் வந்துரும் பேசிக்கா. திங்க் பண்ணுங்க. ஆக்சுவலா ரொம்ப ஆன்சர் ஈஸியா இருக்கும். ரைட். பார்ப்போம். தேங்க் யூ.